As we are here sitting in the presence of the Lord, shall our hearts be unveiling எங்களோட பேசுங்க. நான் போன வாரம் கூட சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே தேவனை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக செய்த வேலைகள் போதாது, தேவனோடு இருக்க வேண்டும். It's not enough to do something for the church, but to do something and be in the presence of the Lord. அதனால தேவனுடைய வார்த்தை கேட்க இந்த நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருப்போம். உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்து வைக்கலாம், அங்கே போகிறது வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். Shall we ask that the Lord will speak to us? நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய வசனத்தால் நீங்கள் எங்களோடு பேசுங்க. எங்கள் கண்களை, எங்களுடைய காதுகளை, எங்கள் இருதயங்களை நீங்கள் திறந்தருளும். We pray, Lord, that you will open our hearts, our eyes and our spirit for your word. In Jesus' name I pray. Amen. தேவனுடைய மகிமை மேன்மையானது. The glory of God is amazing. தேவனுடைய மகிமையில ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். அது தேவனுடைய ஞானத்தை குறித்து பார்க்க போகிறோம். We're going to see on the wisdom of God. நாங்கள் போன வாரம் பார்த்தோம், the heavens declare the glory of God. இதோ தேவனுடைய மகிமை காண ஒரு மாதிரி நம்ம மேலே இருக்கிற இந்த வானமும் பூமியும் அதை பார்க்கும்போது தேவனுடைய மகிமைக்கு ஒரு சாம்பிள் தான் கிடைக்கிறது. Even if the Lord had not created the universe, His glory is there. அவருடைய மகிமை உலகத்தை படைக்காம இருந்தாலே அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவர் படைத்ததுனால ஒரு சாம்பிள் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் என்பது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளா இருக்குது. அப்படியாக தேவனுடைய ஞானம் என்ன? What is the wisdom of God? wisdom சொல்வது ஒரு கேம் இருக்குது நம்ம மனுஷர்களுக்கு, செஸ். So chess நல்லா ஆடுறவங்களுக்கு நல்லா புத்திசாலி நம்ம சொல்லுவோம். What if all the great chess players of the world come together and they play chess with God? ஒருவேளை எல்லா செஸ் மாஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து 100 பேர் 200 பேர் தேவனோட செஸ் ஆடினா யார் வின்னாவாங்க? தேவன் வின்னாவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மேன்மையானவர் அவர். எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து அவங்க ஒரு பெயிண்டிங் பண்றாங்கன்னா அது எதிராக தேவன் என்றாங்கன்னா தேவன் தான் வின்னாவாங்க. இந்த உலகத்துல ஏதாவது எடுத்துக்கலாம், whatever anybody is having, God is supreme than everything. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர், even though he is able to do everything, he will not do some things which is against his righteousness. அவருடைய நீதிக்கு நேராக அவர் சில காரியங்கள் செய்ய மாட்டார். அவர் எல்லாம் செய்ய வல்லவர், ஆனால் அவர் எல்லாமே செய்ய மாட்டார். அவர் ஒருவேளை செஸ் ஆடுறாங்கன்னா ரூல்ஸ் பிரேக் பண்ண முடியும், ஆனால் அவர் பிரேக் பண்ண மாட்டார். எதுக்கு தெரியுமா? அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தை அவர் காத்துக் கொள்வார். அப்படியாக இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஞானத்தை குறித்து பார்ப்போம். தேவனுடைய ஞானத்தில் இருக்கிற மகிமையை நாம் தெரிந்து கொள்வோம். Shall we see the glory of God and the wisdom, the glory of God in the wisdom of God? தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய ஞானம் எப்பேற்பட்டது. முதலாவது தேவனுடைய ஞானம். Proverbs chapter 3 verse 19 வேதம் சொல்கிறது, the Lord by wisdom found the earth, by understanding established the heavens, by knowledge the depths were broken up. யாராவது தமிழ்ல வாசிங்க. ஞானமும் இன்னொன்னு வேற ஏதாவது இருக்குதா? ஞானமும் புத்தியும் தேவனுக்குரியது. தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஞானத்தினால படைத்தார், புத்தியால படைத்தார். இங்கிலீஷ்ல wisdom, knowledge and understanding. ஒரு தெளிவு, இந்த ஞானத்துல ஒரு தெளிவு, ஒரு சூழ்நிலை ஒரு தெளிவு. தேவன் இந்த உலகத்தை
எனக்குரியது, ஞானம் எனக்குரியது, தெளிவு எனக்குரியது. The wisdom is mine, sound knowledge is mine, understanding is mine. நம்முடைய தேவன் என்றுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டார். Our God is a God who will never get confused. Our God is not a God who works with uncertainty. ஐயோ என்ன ஆகுது தெரியலையே என் தயக்கத்துல நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் இருந்ததில்லை. ஏனால் அவர் என்ன செய்தாலும் ஞானத்துல தான் செய்வார். He is a God of wisdom. Anything he does is perfect wisdom. There is no imperfection in his wisdom. இதோ இந்த ஞானம் தேவனுக்குரியது. இந்த ஞானம் தேவனோடு இருக்கிறது. தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிப்பது where is knowledge coming from? ஞானம் எங்கே இருக்கிறது, எப்போ இருக்கிறது? Proverbs chapter 8 verse 23. யாராவது வாசிக்கலாம்? Proverbs 8:23. இதோ I have been established from everlasting, from the beginning, before the earth, before the mountains, the world. இதோ நான் எப்போ இருந்தேன்? இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருந்தேன். நான் நிரந்தரமாய், நான் எப்பொழுதும் இருக்கும்படியாய் தேவன் என்னை நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன். I have been established to be forever everlasting from the beginning. Before the beginning wisdom was there. கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். ஞானம் எப்போ இருந்துச்சு? உலகம் உருவாக்கத்துக்கு முன்பதாகவே ஞானம் இருந்தது. இதோ இந்த ஞானம் நிரந்தரமாய் இருக்கிறது. Proverbs chapter 8 verse 22. The Lord possessed me at the beginning of his ways, before his works of old. In the beginning was wisdom. ஒரே வார்த்தையில் சொல்ல போனா ஆதியில என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. இந்த வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்குதா? ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியில என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. இந்த உலகம் தேவன் எப்படி படைத்தார்? வார்த்தையால படைத்தார். இந்த உலகம் தேவன் எப்படி படைத்தார்? ஞானத்தினால படைத்தார். In the beginning was the word. In the beginning was wisdom. In the beginning God created the heavens and the earth by word. And Proverbs says the Lord created heavens and the earth by wisdom. இப்ப ஞானம் என்பது என்ன? அது 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 அதா இல்ல அது யாரு? Is it a person or is it something else? தேவனுக்கு ஞானம் எங்கே இருந்து வந்தது? நம்ம எல்லாருக்குமே ஞானம் இருக்குது. எனக்கு ABCD எப்படி தெரியும்? யாரோ கத்து கொடுத்தாங்க, அதனால தான் தெரியும். நான் ஸ்கூல் போகாம இருந்தா எனக்கு ABCD தெரியுமா? இல்ல. எனக்கு மியூசிக் எப்படி தெரியும்? எங்க அப்பா கத்து கொடுத்தாங்க. எனக்கு எப்படி சில விஷயங்கள் இருக்குது, அது ஏற்கனவே தேவன் கொடுத்திருக்கிறாங்க. I know something because somebody taught me. But how does God have wisdom? தேவனுக்கு ஞானம் எப்படி இருக்குது? தேவனுக்கு ஞானம் யார் கொடுத்தாங்க? யார் கற்றுக் கொடுத்தாங்க? ஐசையா 40:14 நீங்கள் வாசிக்கிறீங்க. Who directed the Spirit of God? With whom did he take counsel? Who instructed him? Who let him know the path of knowledge and understanding? தேவனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது? தேவனுக்கு ஆலோசனை எங்கிருந்து வந்தது? தேவனுக்கு நீதி எங்கிருந்து வந்தது? தேவனுக்கு தெளிவு எங்கிருந்து வந்தது? இது யோசிச்சு பார்க்கலாமா? தேவனுக்கு எங்க ஞானம்? How did God get wisdom? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும்னு தேவனுக்கு யார் சொன்னாங்க? யார் அவருக்கு சொன்னாங்க? ஐசையா 40:18 யாராவது வாசிங்க. ஐசையா 40:18. தேவனை யாருக்கு ஒப்பிட முடியும்? To whom can you compare the Lord? The Lord, to whom should you address to? தேவனை மாதிரியாக வைக்க என்ன வைக்க முடியும்? இந்த தேவன் யாரு? Rashidana Sunamari, we are going to see and understand the glory of God. Who is this God? இந்த தேவன் யாரு? 25 சொல்லுது, to whom shall God be equal? இந்த தேவன் யாருக்கு சமமாய் இருக்க முடியும்? இவருக்கு எங்கே இருந்து வந்தது ஞானம்? இவருக்கு எங்கே இருந்து வந்தது இந்த தெளிவு? இந்த ஞானம் முதலே இருந்துச்சா? எங்கே இருந்துச்சு? Who is this wisdom?
28ல ஐசையா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, oh man, have you not known and have you not heard that this everlasting God, the creator of the earth, his understanding is unsearchable. ஓ மனிதனே, உனக்கு தெரியாதா? இதோ இந்த தேவன், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தமிழ்ல யாராவது வாசிங்க 28. அவருடைய புத்தி ஆராய்ந்து பார்க்க முடியாது. யாராவது இந்த உலகத்துல இத முதல்ல கடவுள் எனக்கு ஃபுல்லா சொல்லணும், அப்போ நான் கடவுளை நம்புறேன்னு சொல்றான். அதுக்கு ஆன்சர், தேவனை நான் புரிந்து கொள்ள முடியாது. I cannot understand God's unsearchable wisdom. Oh man, you want to understand this infinite God completely? There is no way. தேவனை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் தேவன். That's why he is God, and it should not disappoint us, but it should make us happy and awe of this God, because this God's wisdom I cannot know. He works beyond time. He knows everything. He does everything, and I can't understand God. என்னை தேவனை புரிந்து கொள்ள முடியாது. இவர் யார்? இவருடைய ஞானம் என்ன? வேதத்தை நாங்கள் ஞானம் என்று பார்க்கும்போது, இந்த ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மனிதன். அது யாரு? The wisdom is not a thing, but it is a person. And who is that person? Who is wisdom? Wisdom is the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் ஞானமுள்ளவர். தேவன் ஞானமுள்ளவர். God is wisdom. Wisdom is God, and this is not a thing, but God is wisdom. ஞானம் என்றால் தேவன். அந்த தேவன் யாரை? பரிசுத்த ஆவியானவர். தேவன், அவருக்கு இன்னொரு பேரு ஞானம். Another name for the Spirit of God is wisdom, because God is wisdom, and there is glory of God in the wisdom of God. இந்த தேவன் எப்பேற்பட்டவர்? இவர் படைத்த உலகம் எப்பேற்பட்டது? அது எவ்வளவு அழகா வேதத்துல சொல்லி இருக்கிறது. ஐசையா 40:12. யாராவது வாசிங்க ஐசையா chapter 40 verse 12. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஞானராய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடைத்து, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் எடுத்து தேவனோட நாங்கள் கம்பேர் பண்ணோம்னா, உலகத்துல எவ்வளவு % தண்ணி? 70%. இந்த எல்லா தண்ணியும் எடுத்து தேவனிடத்தில் வந்தா அந்த தண்ணி தேவன் கைக்குள்ள போயிருமா? எப்பேற்பட்டவர் இந்த தேவன்? Who is this God? The whole waters of the world can pass through the hollow of God's hand. And the Bible is saying the stretch of the heavens, you see, is just a span for God. In the பரலோகத்துல பார்க்கிற எல்லா நட்சத்திரமும் அதை மெஷர் பண்ணோம்னா, தேவன் இப்படி பண்ணா போதும், அது எல்லாமே அவர் கரத்துக்கு கீழே இருக்கிறது. இவர் யார்? இவருடைய மகிமை என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ணணும்னா 1000 வருஷம் ஆகுமா? If you are counting one star at a time, it will take 1000 years for you to count the stars. But this God, the Bible says, he can stretch his finger and the heaven is there. The whole universe is just here for him. Yaar in the Devan. My prayer this year is your excitement for knowing God should come more. Who is this God? இந்த தேவன் யார்? அவருடைய மகிமை என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தேவனுக்கு முன்ன நின்னா அது ஒரு தூசி. வேதம் சொல்லுகிறது, all the nations of the world are dust in my hand. Maybe most powerful nation, maybe China,
USA, if God wants to knock them, one dust is enough for God. The நட்சத்திரத்துல இந்த யூனிவர்ஸ்ல asteroids இருக்குது. Asteroids are nothing but dust. They are just roaming in the universe. ஒரு asteroid இந்த கோடிக்கணக்கில் asteroid சுத்திட்டு இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா தேவன் அழிக்கணும்னு பார்த்தா ஒரு க்ஷணத்துல ஒரு asteroid வந்து போய் விழுந்துச்சு, முடிஞ்சிருச்சு. என்ன நமக்கு கம்பீரமும் நம்முடைய கர்வமும் இந்த தேவனுக்கு முன்பதாக. Where is your majesty and power and glory in the sight of God? It's just a dust for him. அதுல இந்த ஐசியால சொல்றாங்க, ஒருவேளை தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணும்னா நீங்க என்ன விருது பத்து வைக்க போறீங்க? லெபனான் என்பது இட்ஸ் ஆல் massive trees. லெபனான் என்றால் கம்பீரமான மரங்கள். ஊட்டி கொடைக்கானல் போனா நீங்க பார்த்திருப்பீங்க, all such huge trees. ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் எல்லா மரத்தை எடுத்தும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க பலி செலுத்த பத்த வச்சா அது தேவனுக்கு என்னவா? அது போதாது. இந்த உலகமே பத்தி எரிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அமேசான் ஃபாரஸ்ட் பத்திச்சுல. If the whole world is burning, that is not sufficient for burnt offering of God. That is His majesty. நான் என்ன தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறது? ஆண்டவரே, நீர் எடுக்கிற காணிக்கை நான் என்ன கொடுப்பது? ஆண்டவரே, உம்முடைய மகிமை இவ்வளவு பெரியப்பட்டது. And the verse Isaiah chapter 40 verse 17 யாராவது வாசிங்க. 40 17 வாசிங்க. ஆவது சகல ஜாதிகளும் ஒன்றுமில்லை. தொடர்ந்து அவர் சூனியத்தின் சூனியமாக இருக்கிறாங்க. இது என்ன சூனியத்துல சூனியம்? அப்ப தமிழ்ல அதுக்கு எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. Something lower than 0, -1, -10. God is saying all the nations of the world are less than nothing for me. அதுக்கு I'm not able to express it in Tamil. நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எழுதுவாங்க, சும்மா கதையா எழுதுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்னா 1 பேஜ், 8 மார்க் கொஸ்டின்னா 2 பேஜ், 10 மார்க் கொஸ்டின்னா 3 பேஜ். அப்ப சும்மா ஏதாவது எழுதுவாங்க. சென்டர்ல நான் இப்படியே ஒரு சென்டென்ஸ் பார்த்தேன். Oh my God, I'm not able to write anything more than this. இதை விட வேற ஏதோ எனக்கு எழுத முடியலையே. Oh my God, அப்படியே ஒரு எக்ஸ்பிளைன் இருப்பாங்க. அவங்க மார்க் பண்ணோம். அப்ப அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மார்க் போட்டு சொன்னோம், this is not even wrong. இது ராங் கூட சொல்ல முடியாது, அதை விட கீழானது. அப்படி தேவன் சொல்றாங்க, இந்த உலகம் பூரும் எனக்கு முன்ன சூன்யத்துல சூன்யம். Is 0 in 0. That is the power of this God, and everything is worthless for him. The glory of God, the power of God, the wisdom of God. This is the God whom we worship. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருடைய மகிமை இப்பேற்பட்ட மகிமை. இது எல்லாமே தேவன் எப்படி செய்தார்? அவர் ஞானத்தினால படைத்தார். He created the whole universe by wisdom, and Bible says, oh man, lift up your eyes on high and see the one who created these things. இத படைத்த தேவனை நோக்கி பாரு. இதோ இந்த எல்லா காரியங்களையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய பலத்தினால ஒரு நட்சத்திரம் கூட மிஸ் ஆகி போவதில்லை. Not even one star is missing because of the greatness of his might and strength, because he brings out the host and he calls the stars by number. நேற்று நம்ம வீட்டுல ஸ்டார் வாங்கி வந்தோம். ஜோஹானன் கோச்சிங்குக்கு ரேடியம் ஸ்டார் போட ஒரு 20 ஸ்டார் மேல ஒட்டுறதுக்குள்ளே என் கை வலி வந்துருச்சு. 20 ஸ்டார் என்னால ஒட்டவே முடியல. கோடிக்கணக்கான ஸ்டார் தேவன் ஒரே ஒரு வார்த்தையில படைத்தார். Just by one word the whole stars were created, and he knows every star by name.
இந்த உலகத்துல எந்த நட்சத்திரமும் தேவனுக்கு அறியாம மறைந்து போவதில்லை. அந்த நட்சத்திரத்தை நான் நினைத்திருக்கிற ஆண்டவர் உங்க பேரை அவர் அறிந்திருக்கிறார். He knows your name. He knows you so well. He knows you before you were born. He knows you now. He knows what you will do tomorrow. And He knows everything because His wisdom. He can go behind the time. He can go forward the time. He is not bound to time. God is unsearchable. We are only in 2026, but God can go to 2050 and then come back. He can go back to history. It's not even thinkable for me. How can He go to future? Because He is unsearchable. The wisdom of God is so great, and the majesty of God. நான் சொன்னேன், நம்ம நட்சத்திரத்தை எண்ணணும்னா 1000 வருஷம் ஆகும். ஆனா ஒரு படைக்க எவ்வளவு ஆச்சு? ஒரு செகண்ட் கூட இல்லை. Not even 1 second. Let there be stars, and the stars came. இதோ நட்சத்திரங்கள் உருவாகட்டும். அவருடைய வார்த்தையால, அவருடைய ஞானத்தினால அவர் இந்த உலகத்தையும் நட்சத்திரத்தையும் அவர் படைத்தார். The God whom we worship is not a God of confusion. He's not a God of mess. He's a God of order and wisdom. ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் பரிசுத்த ஆவி. The பரிசுத்த ஆவி தேவன், ஞானம் தேவன். And Proverbs chapter 8, Proverbs chapter 2, Proverbs chapter 3, they all talk about the Spirit of God. அப்பேற்பட்ட ஞானத்தில் இருக்கிற தேவன் எங்களுக்கு முன்னுக்கும் சொல்றார், whoever lacks wisdom come to me, eat my bread and drink from me, forsake the foolishness and evil. இதோ உங்களுடைய துன்மார்க்கத்தை விட்டு விலகி வாங்க, உங்களுடைய முட்டாள்தனத்தை விட்டு விலகி வாங்க, நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன். துன்மார்க்கத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஞானம் இருப்பதில்லை. இன்னொருத்தருக்கும் இந்த உலகத்துல ஞானம் இருக்குது. யாருக்கு தெரியுமா? சாத்தானுக்கு. சாத்தானுக்கு எவ்வளவு ஞானம்னா, by his craftiness he deceived Eve. அவருடைய ஞானத்தினால ஏவாளையும் ஆதாமையும் மடக்கிட்டார். அந்த சாத்தான் உங்களையும் என்னையும் அவருடைய ஞானத்தினால, அவருடைய மந்திரத்தினால, அவருடைய துன்மார்க்கத்தினால அவர் உங்களையும் என்னையும் பிடிக்க பார்ப்பார். அப்பொழுது எனக்கு தேவனுடைய ஞானம் தேவை. I need the wisdom of God, because with my wisdom I go to the devil, I am doomed, because he will come to me and he will attack me. And the Bible is saying, if you want wisdom from me, I'll give you, and you will forsake the foolishness and evil, and I will give you wisdom. Really, people are not even looking for wisdom in general terms as well. I keep telling, people are getting smart, but they are not wise. If I know how to handle laptop, I am smart, but I am not a man of wisdom. Oh, laptop தெரிஞ்சுட்டா ஞானம் இல்லைன்னா இல்ல, அவருக்கு ஒரு பொருள் தெரியுது ஆனா ஞானம் இல்லை. People don't have wisdom today. இன்னைக்கு ஜனங்கள் இந்த உலகத்துல ஞானம் இல்லாம இருக்கிறாங்க, தெளிவு இல்லாம இருக்கிறாங்க, முட்டாளா இருக்கிறாங்க. If there's one thing the Proverbs is speaking from 1 to end, the Proverbs is always talking about wisdom. Proverbsல தொடர்ந்து பரிசுத்தத்தை குறித்து, ஞானத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. The wisdom and holiness, wisdom and holiness. Throughout the book of Proverbs, it speaks about wisdom, because wisdom is so important for you and me. இந்த ஞானம் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தேவை தெரியுமா? ஆனால் இந்த சாத்தானுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. The Bible says there is the wisdom of the world. இந்த உலகத்துல சாத்தானுடைய ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தினாலே நம்முடைய இச்சையை நடக்கிறான். அவர் கன்ஃபியூஷன் உருவாக்குறார், அவர் பாவங்களை உருவாக்குறார், அவர் சில காரியங்களை தூண்டி விடுகிறார், அவர் அழித்து போடுறார், அவர் எல்லாவற்றையும் destroy பண்றார். The wisdom of devil is coming directly from hell. யாக்கோபுல வேதம் சொல்லுகிறது, if there is something coming from the devil, it comes from the hell. And there is wisdom.
இந்த ஞானம் இருக்குது. இந்த ஞானத்தினால ஜனங்கள் அழைந்து போறாங்க. People don't have the wisdom of God. God is the source of wisdom. I was thinking one day the irony of human beings. மனுஷருடைய ஏமாற்றுத்தனம் எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குது. சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன தெரியுமா? சில பேர் ஜெர்மனில the best car in the world எங்க இருக்குது? ஜெர்மனில. என்ன கார்? BMW car. They are so focused on the car quality, so focused on the light setting, the suspension of the car. BMW car வைக்கிறாங்க. கார்ல போக எவ்வளவு பேர் வேணும்? 4 பேர் போனா அந்த 4 பேருக்கு குடும்பம் இல்லையே. அபார்ட்மெண்ட்ஸ் 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட், 4 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் எவ்வளவு கோடியா? 1 கோடி 2 கோடி. அபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ அழகா கட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல 4 பெட்ரூம்ல இருக்க கணவன் மனைவி பிள்ளைகள் இல்லையே. முட்டாள்தனமான ஜனங்கள். அவ்வளவு தெளிவா காரை பற்றி யோசிக்கிறவங்க குடும்பம் இல்லாம வாழ்றாங்களே. அவ்வளவு பணம் கொடுத்து அபார்ட்மெண்ட் வாங்குறவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க ஜனங்க இல்லாம இருக்கிறாங்களே. This is the wisdom of the devil. He deceives you. He deceives you to false things, and he deceives you to the wrong things. That the wisdom of God will not be there. தேவனுடைய ஞானம் இல்லாம இருக்கும்போது அழிவு வருகிறது. தேவனுடைய ஞானம் இல்லாம இருக்கும்போது அங்கே confusion வருகிறது. There is confusion. There is chaos in the situation when wisdom is not there. The God whom we worship is a God of wisdom. And God is saying, I will give my wisdom to you. என் ஞானத்தை நான் யாருக்கு கொடுப்பேன்? உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம இன்னொரு வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷத்துல நிறைய சவால் இருக்கலாம், நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம், நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கலாம். குடும்பத்துல சில கான்ஃப்ளிக்ட்ஸ், சில ஃபைட்ஸ், சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது how do I deal with that? The Lord, my wisdom I will give you. இதோ எனக்கு எதிராக வர சாத்தானை நான் எப்படி எதிர்ப்பது? என்னுடைய ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். Reject the wisdom of the devil, and if you want to get the wisdom of God, then these are the things God gives wisdom. Proverbs chapter 2 verse 6. The Lord gives wisdom. From his mouth comes knowledge and understanding. தேவன் தான் ஞானத்துக்கு ஆரம்பம். தேவனுடைய வாயிலிருந்து ஞானம் புறப்பட்டு வருகிறது. அவரை புரிந்து கொள்வதில்லை, அவர்கிட்ட புரிந்து கொள்வது வருகிறது. The source of wisdom is God. The humanly wisdom by itself is not sufficient. I keep telling a lot of times, there are a lot of people who have done PhD and are fools. நிறைய பேர் PhD பண்ணிட்டு என்னவா இருக்கிறாங்க? முட்டாளா இருக்கிறாங்க. If you've done PhD in physics and don't believe in God, you are a fool because you have taken the wisdom of the world and you reject the wisdom of God. தேவனுடைய ஞானம் எப்பேற்பட்டது? பிசிக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், அஸ்ட்ராலஜி ஆகட்டும், இது எல்லாமே தேவன் ஆல்ரெடி படைத்ததை புரிந்து கொள்வதா. It's only trying to understand the knowledge of God, and God is the source of physics, chemistry, biology, chemistry, everything, because He made it and you're just trying to understand it. அதை புரிந்து கொள்ள கூட எங்களால முடியல. தேவனுடைய ஞானம் எப்பேற்பட்டது? தேவன் சொல்லுகிறார், long for wisdom and pursue and desire wisdom. எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை புதிய வருஷத்துல இருக்கணும். என்ன தெரியுமா? எனக்கு இந்த ஞானம் தேவை. I want the wisdom. என் குடும்பத்தை நடத்த, என் தனிப்பட்ட விதத்துல, என் பிள்ளைகளை வளர்க்க, என் பரிசுத்த வாழ்க்கையில எனக்கு wisdom தேவை. Because many people do not pursue wisdom. நிறைய பேர் wisdom விரும்புவதில்லை, நிறைய பேர் correction விரும்புவதில்லை, நிறைய பேர் தேவனுடைய ஆலோசனை விரும்புவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, desire and long and pursue wisdom and I will give you. நீங்க ஞானத்தை தேடி வாங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன்.
you from the devil and the ways of darkness. இது ஒரு இருளான காரியங்கள் தேவனுடைய சாயலிலிருந்து சாத்தான் வராதபடி சாத்தான்கிட்ட இருந்து நம்மளை காற்றுக்கொள்ள ஞானம் எனக்கு தேவை. இந்த ஞானம் அப்பா எங்களுக்கு நீங்க கொடுங்க. நீங்கள் ஞானமுள்ள ஆண்டவர். இதுல வேதத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. From Proverbs 2 and 3 and 8 and many other scriptures, the Bible is saying if you have wisdom, you will be having all this. ஞானம் இருந்தா இது எல்லாமே நமக்கு இருக்குமா? அது என்ன? If you are having wisdom, you will be happy. நீங்க ஞானம் இருந்தால் சந்தோஷமா இருப்பீங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஞானம் நமக்கு இருக்கும்போது we will be happy and we will be, the Bible is saying you long for wisdom because it's better than gold and silver. ஒருவேளை வீட்டில் கோல்டு சில்வர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஞானம் இருந்தா வீடு ராணா. கோல்டு இருந்து சில்வர் இருந்து ஞானம் இல்லைன்னா வீடு உடைஞ்சு போகும். வேதம் சொல்லுகிறது நீ வெயிட் போடணுமா, இந்த பக்கம் வெயிட் மிஷின்ல உலகத்தில் இருக்கிற கோல்டு சில்வர் எல்லாம் போட்டுக்கோ, இந்த பக்கம் ஞானத்தை போடு. இது எல்லாத்தை விட மேன்மையானது எது? ஞானம். எந்த ஞானம்? தேவனுடைய ஞானம். More precious than gold and silver is the wisdom of God, and long for wisdom. I pray this year as you are starting the year, you have to long for one thing. Lord, give me wisdom. Oh Lord, give me new dress, give me good promotion, give me more money. Yes, with all that, Lord, your Bible is saying more than gold and silver. This is precious. அப்பா வெள்ளியை விட தங்கத்தை விட ஞானம் பெருசா? அப்பா ஞானம் முதல்ல நான் புடிச்சுக்கிறேன். You give me the wisdom which comes from you, O Lord. இந்த உலகத்துல நிறைய நாள் வாழணுமா நமக்கு ஞானம் தேவை. தவத்துல தன் வாயால கெடுவான். நம்ம நாவு ஞானம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம நாவால நாங்கள் கெட்டு போவோம். நம்முடைய நாவால நாங்கள் அழிந்து போவோம். And that can come from the wisdom of the devil. If you want to live long, get wisdom. தேவனுடைய ஞானம். If you want riches and honor, ஒரு மனுஷனுக்கு கனம் என்றால், ஒரு மனுஷனுக்கு ஒரு கனம் வேண்டும். Riches and honor, you need wisdom. இதோ அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கும்போது கனம் இருக்கும். There is honor which comes from wisdom and character which cannot come from anything in this world. இந்த உலகத்தில் வேற எதிலையும் அந்த கனம் கிடைக்காது. தேவனுடைய ஞானம் உங்களோடு இருக்கும்போது அதுக்குரிய கனம் உங்களுக்கு இருக்கும். There is wait for the wisdom of God in you and the honor you carry because you have the wisdom of God. நிறைய பேருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட் அவங்ககிட்ட இருக்கிற பொருள்னால இல்லை, அவங்க யார் என்பதில் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். It's not because of the things they have, but it is because of who they are. Carry the honor which comes by wisdom, the wisdom of God. And Bible says, by wisdom you will get peace. ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஒரு சூழ்நிலையில God will give wisdom and in his wisdom he will know how to do this and there is peace. இதோ அங்க ஒரு சமாதானம் வருகிறது. இதோ இந்த சூழ்நிலையில எனக்கு தேவனுடைய ஞானம் இருக்கும்போது அதுல ஒரு சமாதானம் இருக்கிறது. Wisdom will build things. புத்திசாலியான ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ குடும்பத்தை என்னது தமிழ்ல எனக்கு தெரியல, ஒழித்து போடுவாங்க. One word is enough to destroy a family. One act is enough to rip the family. Where is wisdom, O Lord? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. One man said, even if you say the right thing at the wrong time, it becomes wrong. சரியான காரியமும் தவறான நேரத்தை சொன்னா அது பயன்படுவதில்லை.
அப்பா எப்ப என்ன பேசணும், எப்படி நான் கட்ட வேண்டும், எனக்கு ஞானம் தேவை. And Bible says by wisdom is the tree of life. நமக்கு இருக்கிற ஜீவன் ஞானத்தினால கிடைக்கிறது. It is a grace to the neck. எத்தனை பேர் கோல்ட் செயின் போட்டுக்கிறோம், கழுத்துல கையில மோதிரம் போட்டுக்கிறோம். கழுத்துக்கு கிருபை என்னது? ஞானம். ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. Give me this wisdom, O Lord, which will be a grace to my neck. என்னுடைய சரீரத்துக்கு கிருபையா இருக்க போற இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. Wisdom will help you to walk safely and not stumble. Confuse ஆகாம தெளிவாக நடக்க, கீழே விழுந்து போகாம இருக்க இந்த தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். It gives you courage. இந்த வருஷம் எப்படி இருக்கும்போது தெரியலையே, தேவனுடைய ஞானம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். என்ன சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல, தைரியம் கொடுக்க. Many times we sin because of fear and anxiety. நமக்கு இருக்கிற கவலையால, நமக்கு இருக்கிற பயத்தினால நம்ம பாவம் செய்கிறோம். And fear is an opposite to faith. விசுவாசத்துக்கு எதிர் பயம். And Bible says God's wisdom will give you courage. உங்களுக்கும் எனக்கும் ஞானம் இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கிறது. அந்த தைரியம் தேவனிடத்தில் வருகிறது. It is life to the soul. எங்க ஆத்மாவுக்கு ஜீவன் எங்க இருக்குதாமா? ஞானத்தில் இருக்குது. இந்த ஞானம் எனக்கு தேவையாப்பா. I want this wisdom, O Lord. This wisdom is pure and gentle. Gentle தமிழ்ல என்ன? மேன்மையானது. மேன்மையானது. இந்த wisdom வந்து மேன்மையானது. It is full of mercy and good fruit. இது பரிபூர்ணமாய் இரக்கம் உள்ளது. இந்த ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானம் பரிபூர்ணமாய் இரக்கம் உள்ளது. இதெல்லாமே சில காரியங்கள் தேவனுடைய ஞானத்தினால வருகிறது. நமக்கு இன்றைக்கு ஒரு ஜெபம், O Lord, I want this wisdom, O Lord. ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு தேவை. அப்பா இந்த ஞானம் எனக்கு தேவை. இந்த ஞானம் எங்க இருக்கிறது? Where is this wisdom? அதற்கு முன்பதாக, if you have the photos you can show around, Vijay, if you have the photos you can show. You know, I just want you all to see this photo and think of all that we saw. இதோ இந்த தேவன் யாரு? இந்த தேவனுடைய மகிமை என்ன? இவர் எப்படி இந்த உலகத்தை படைத்தார்? என்ன படைத்திருக்கிறார்? அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம் என்ன? You just have a look and you are like, God, this is you. அப்பா நீர் இதுதான் நான். அதுல ஒருவேளை தேவன் இந்த உலகத்துல படைத்தது எல்லாமே ஒருவேளை அழித்து போடணும்னா அவருக்கு எவ்வளவு டைம் தேவை? முடிஞ்சிருச்சு. ஒருவேளை தேவன் தீர்மானித்து, I want to take this universe, I want to take that massive universe out of space. It's gone. That's the wisdom of God. Oh my God, my heart should come to Him and say, the glory of this God, the wisdom of this God, the majesty of this God. In wisdom He created the heavens and the earth. Wherever there is confusion, there is no God. In the ஆண்டவர் என்ன? It's okay, no problem. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 2ல தேவன் சொல்லுகிறாங்க, 2:9-10 யாராவது வாசிங்க. 1 Corinthians chapter 2 verse 9 and 10. எழுதியிருக்கிறபடி as it is written, தேவன் அவருக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷர் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவர்களோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் Thank you. The Bible is saying the hidden wisdom of God ordained before ages for our glory. நம்முடைய மகிமைக்காக தேவன் சில ஞானத்தை ஏற்கனவே அவர் உலகம் உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவர் தேர்ந்தெடுத்தார், அவர் பிரித்து வைத்திருக்கிறார், அவர் எடுத்து வைத்திருக்கிறார். God has kept the wisdom for you and me before the world was made. He has ordained it for your glory. Sometimes you should know what is your property. ஒரு 100 ஏக்கருக்கு ஓனரா இருக்கிறவங்க ரோட்ல இருக்கிற புறம்போக்கு லேண்ட் தான் என் ஓனர் இருந்தா 100 ஏக்கர் இழந்து போறனே. அப்படி தேவன் சொல்றாங்க, உங்களுடைய மகிமை என்ன தெரியுமா, உங்களுக்கு இருக்கிற ஞானம் என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறேன். I have ordained this wisdom for you and I am giving that and reveal that wisdom through the Spirit of God to you, and that Spirit will search all things of God, the deep things of God, the mind of God, and you have received the Spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. எந்த ஆவி? இந்த ஆவி இந்த உலகத்தை படைத்த ஆவி, ஞானத்தினால அந்த சராசரில் உருவாக்கின ஆண்டவர். இந்த ஆவி ஒரு வார்த்தையால எல்லாவற்றையும் படைத்தவர். The wisdom of God which you see in the universe, that wisdom He's given to you. Are we living a life like that? நம்ம அப்பேற்பட்ட வாழ்க்கை நாம வாழ்றோமா? Are we owning that rights to me? I have the Spirit of God. எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி என்னை எல்லா சத்தியத்திலும் உண்மையிலும் நடத்த என் இருதயத்தில் இருக்கிறாங்க. But how much am I giving space to God? இந்த தேவனுக்கு நான் இப்பொழுது இடம் கொடுக்கிறேன். You have everything, but you don't use anything. எல்லாமே எனக்குள்ள இருக்கிறது, ஆனா நான் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். தேவன் சொல்றாங்க, உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியை நடத்தாரா? Will this not Spirit lead you? The Spirit of wisdom, the Spirit by which everything was made, the Spirit which is the greatness of God, the power of God, the might of God is in you. As we begin this new year, claim the property of God. தேவன் கொடுக்கிற பொக்கிஷத்துடைய உரிமையை ஆராட்டுங்க. அந்த உரிமையை எடுத்துக்கோங்க. Oh, I can't walk in foolishness because I am a child of God. நான் முட்டாள்தனமா நடக்க கூடாது, முட்டாள்தனமா பேசக்கூடாது, முட்டாள்தனமா நடந்து கொள்ளக்கூடாது, முட்டாள்தனமா சில காரியங்கள் செய்யக்கூடாது. நான் மற்றவங்க போல இல்லை, எனக்குள்ள தேவாவி இருக்குது. I have the Spirit of God and I need to walk like I have the Spirit of God. And I pray this year we have an elevation in our life of living in this world. அதுல தேவன் கொடுக்கிற வார்த்தையில, it's okay, no problem. அதுல தேவன் கொடுக்கிற வார்த்தையில, you know where and how the Bible says you have the wisdom of God. It is in the knowledge of God. வேதம் சொல்கிறது, தேவனை அறிந்து கொள்ளும்போது அதுல உங்களுக்கு ஞானம் வருகிறது. தேவனுடைய அறிவு இருக்கும்போது there is knowledge. A lot of people become so wise when they read the Bible and apply it. A lot of people become so smart when they read the Bible and apply. Know God and you have known wisdom because He is the source of all wisdom. இந்த தேவனை அறிந்து இருக்கும்போது எல்லா ஞானம் எனக்கு வருகிறது. ஏன்னா தேவனுடைய அறிவில் ஞானம் இருக்கிறது. ஒருவேளை எல்லா ஞானம் இருந்து தேவன் தெரியாமல் இருந்தால் முட்டாளுங்களா? All those who believe that we were evolved and they don't believe the world's wisdom says you were evolved from monkey, but the word of God says you were created. All those who believe in everything and they don't believe in God, they don't have the knowledge, the true knowledge.
இந்த தெளிவு, இந்த ஞானம், இந்த வாழ்க்கை குறித்து ஞானம், பரலோகம் நரகத்தை குறித்து ஞானம், பாவத்தை குறித்து ஞானம், பரிசுத்தத்தை குறித்து ஞானம், தேவனுடைய மகிமை குறித்து ஞானம், இது எல்லாமே தேவனை அறிய அறிய as I know God more and more and more, there is knowledge for me. That's why my prayer for the church is, please read the Bible. Please read the Bible. Please read the Bible. Don't undermine the significance of the Bible. And the Bible says you get the knowledge of God by the fear of God. தேவனுக்கு பயப்படுறதுனால ஞானம் இருக்கிறது. யாருக்கு தேவனுடைய பயம் இல்லையோ அவங்களுக்கு தேவனுடைய ஞானம் இருக்காது. Every one of us, when we come to the church, when we take the Bible, when we go to the presence of God, have the fear of God. I believe that 1 year has already passed since then. And it's okay, no problem, it's no problem. Have the fear of God. Please have the fear of God. Fear of God, you know what it will do. Fear of God will be shown the way I respect the word of God. தேவனுடைய ஞானம் எங்க இருக்குது? அவருடைய வார்த்தையில இருக்குது. This is the wisdom of God, is not the wisdom of man. இது தேவனுடைய வார்த்தை. இப்போ நான் பிரசங்கம் செய்துட்டு இருக்கிறேன். யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டுருக்காங்க. நாளைக்கு போடுவாங்க. தேவன் பிரசங்கம் செய்தது எங்க இருக்குது? சொல்லுங்களேன். பைபிள்ல இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைகள் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. அவருடைய மனசுல இருக்கிற காரியங்கள் எங்க இருக்குது? வேதத்துல இருக்குது. Where is the mind of God? The mind of God is in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய ஞானம், அவருடைய சிந்தனை, அவர் செய்த சட்டங்கள், அவருடைய மகத்துவங்கள் இந்த வார்த்தையில இருக்கிறது. அப்போ இது தேவனுடைய ஞானம். And the fear of the wisdom of God is in the work of God. அவர் செய்த காரியங்கள் இந்த உலகத்திலே பார்க்கும்போது தேவனுடைய ஞானம் இருக்குது. நட்சத்திரத்தை பார்க்கும்போது தேவனுடைய ஞானம் இருக்குது. It is in the word of God. It is in the spirit of God. It is in the law of God. இது தேவனுடைய ஞானம். தேவன் சொன்ன வார்த்தைகள் அது ஒருபோதும் தவறாய் இருக்காது. When the Bible is speaking about certain things in life, it is written here, it is the wisdom of God, the wisdom of God which is so powerful and awesome, by which He created the whole world. அதுக்கு சமமாய் என்ன இருக்குது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தூசி. இது உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்கு முன்னதாக ஒரு 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 செகண்ட்ல ஒழிந்து போகும். இப்பேற்பட்ட ஞானத்தினால தேவன் இந்த உலகத்தை படைத்தார். அதே ஞானத்தினால இந்த வேதத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேதத்துல நாம் எப்படி நாம் பார்க்க வேண்டும்? You know, when Bible is saying something about some laws in the Bible, it is God's word. Wesley, they took off the word of God from families, from marriage, from relationship. When the Bible is saying husband is the head of the family, it is the wisdom of God, it's not the wisdom of men. It is the structure God gave. And when the Bible says sacrifice to your wife, or husband, give your life for your wife, and for the wife it says submit to the husband. It is the wisdom of God. It's not mere man's word. Do I know that God's wisdom will not go wrong? இந்த ஞானம் தவறாய் போகாது. இந்த ஞானம் சரியானது. இதை எதிர்த்து நிற்கிற யாரும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இந்த ஞானத்தை நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது we don't understand what this wisdom is. அப்பா, இந்த வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய வருமானத்துல என்ன
செய்யணும், என் நேரத்தில் என்ன செய்யணும். 10 கட்டளைகள் தேவன் எழுதி இருக்கும்போது, behold, worship the Lord, I am the Lord, and this is the wisdom of God, and this can't go wrong. அப்பா, இந்த வேதத்தை நான் பார்க்கும்போது இது உங்களுடைய ஞானம் என்று எனக்கு தெரியும் போது அதனை எப்படி எடுத்துக்கணும். வேதம் சொல்லுகிறது, let God give you this wisdom. And I pray the God whom we worship is a God of wisdom. And let this wisdom lead you and me. And let us seek the Lord and long for Him and pursue to lead our life. அப்பா, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. எப்படி நடந்துக்கணும் எப்படி நடக்கக்கூடாது உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, யாரோ இன்னைக்கு தெரியாம தவறாக ஏதோ பேசிட்டாங்க, தேவனுடைய ஞானம் சொல்கிறது மன்னித்து விடு. அதோ ஆண்டவரே, help me to do it. ஆண்டவரே, ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி ஹேண்டில் பண்றது. The Spirit of Lord is in you and you use it because that wisdom by which God created the world is in you. உங்களோட இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நான் அதை யூஸ் பண்றேன். அப்பா, இந்த ஒரு மகத்துவம் எனக்குள்ள இருக்குதுன்ற நான் புரிந்து அதன்படி நான் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வருஷத்துல தேவனுடைய ஞானத்தினால் நான் நடத்த வேண்டும். I should lead this year by the wisdom of God. And if you're really thinking about God's wisdom, it's contained in these 5 things: the knowledge of God, the fear of God, the word of God, the work of God, the Spirit of God. தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை, தேவனை தெரிந்து கொள்வதில் தேவனுடைய பயம், அது மூலியமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாங்கள் ஜெப நிலையில் இருப்போம். As we are in an attitude of, before we pray, you can open your eyes and you can open your eyes. நீங்க கண்களை திறந்து பார்க்கலாம். All this you see here is the universe and He created by wisdom. இது ஒருவேளை கடவுளை அழித்து போடணும்னா முடிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட ஞானத்தினால தேவன் இந்த உலகத்தையும் நட்சத்திரத்தையும் படைத்தார். அந்த ஞானம் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க. That wisdom God has kept in you by the Spirit of God. Can we be in awe of God to say, "Oh Lord, help me to know you more"? கண்களை மூடி ஜெபத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய மகத்துவம், உம்முடைய மேன்மை, நீர் யார் என்பதற்கு ஒரு மாதிரியாக உலகத்தை நீர் படைத்தீர் ஆண்டவரே. Oh, the majesty of the God who created the world, the stars He knows by name, and everything in the world is just a dust to Him. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்கு முன்பதாக தூசியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் ஞானத்தினால் படைத்தார். Oh, this ages of wisdom which existed before the world was created. இந்த உலகம் உருவாக்காத முன்பதாகவே ஞானம் இருந்தது. இந்த ஞானத்தினால தேவன் படைத்தார். அவருடைய மகிமை எப்பேற்பட்டது, அவருடைய மேன்மை எப்பேற்பட்டது. Who is this God? I pray that our eyes will be open to the glory of this majestic God. We don't worship a small God. நான் ஆராதிக்கிற தேவன் சின்ன தேவன் அல்ல. அவர் மேன்மை உள்ளவர். அவருடைய ஞானம் மகத்துவம் உள்ளது. He is a perfect God. He is not a God of confusion. He is not a God of misunderstanding. He is not a God who creates chaos, but He is a God of order. இது தேவன், அவர் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதோ மகனே மகளே, இந்த ஞானத்தை இந்த உலகம் உருவாக்காததுக்கு முன்பதாகவே நான் முன்குறித்து வைத்து
ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஞானத்தை அப்பா, நாங்கள் நடந்து கொள்ள தேவனை அறிந்து பயத்தோடு பக்தியோடு உடைய வார்த்தையை மதித்து நாங்கள் உன்னுடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. I pray that we will ask God for wisdom. We will ask God for wisdom to say, give me wisdom. Andre இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. நீங்க கொடுத்திருக்கீங்க, ஆனால் அதை உணர்ந்து அதை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. Help me to use this wisdom this year, oh Lord. As all our eyes are closed, if you want to make prayer to God and ask God, give me wisdom. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், அவன் கேட்கும்போது நான் கொடுப்பேன். If somebody is lacking wisdom, come and ask and I will give you. You feed from me, drink from me, because I am wisdom. ஞானம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சொன்னாண்டவரே. ஒருவேளை யாராவது ஞானத்துக்காக ஜெபித்தால் நீங்க ஞானத்தை கொடுங்க. If you want to pray and ask God for wisdom, please ask Him and He will give you. அவர் உங்களை நடத்துவார். எங்களை நடத்தும் போல நாங்கள் கேட்கலாம். ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. விசேஷமாக சாத்தானை எதிர்க்க, சாத்தானுடைய மந்திர தந்திரங்களை எதிர்க்க உம்முடைய பரிசுத்தாவின் ஞானத்தை கொடுங்க. ஒருவேளை தேவன் பலன் வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் கேளுங்க. தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக, ஞானத்தை கொடுப்பாராக. தெரிந்த பாடல் பாடும்போது ஒருவேளை ஜெபமாயிருந்தால் நீங்கள் பாடி தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. பலனொன்றும் இல்லை தேவா, பாவியாக படுத்தும் சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சாத்தானை எதிர்க்க பலன் தேவை, மாய தந்திரங்களை எதிர்க்க பலன் தேவை, சோதனைகளை எதிர்க்க பலன் தேவை. சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனைகள் நீங்கும். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனைகள் நீங்கும். மாய உலகமெழுக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகமெழுக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியாக படுத்தும் சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். முதலாவதே எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரும் நீர் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.